சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் பொன்னி, அங்க பாரு. உங்க வயல்ல வேற யாரோ ஆளுங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலையே சித்தி. வா போய் கேக்கலாம். நீ கூட இருந்து எல்லா வேலையும் பாத்துக்க. ஐயா வாமா. வணக்கம். வணக்கம்மா. ஐயா, இந்த தோப்பு வயக்காடெல்லாம் எங்க பொன்னியோடது. இதுல நீங்க ஆளுங்களை வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏமா, என்கிட்ட இந்த தோப்பு, விவசாய நிலம், நீங்க இருக்கிற வீடுன்னு சின்ராசுகிட்ட இருந்த மொத்த நிலத்தையும் என்கிட்ட வித்துட்டாருமா. ஐயோ, உனக்கு தெரியாதா? உங்ககிட்ட சின்ராசு சொல்லவே இல்லையா? ஐயா, என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாமா, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. உன் சம்மதத்துல தான் சின்ராசு சொத்து பத்தெல்லாம் விக்கிறாருன்னு நினைச்சேன். பத்திரப்பதிவுலாம் கூட முடிஞ்சிருச்சுமா. ஐயோ, சின்ராசு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? கட்டின பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லாம இவ்ளோ பெரிய விஷயத்த மறைக்கிறானா? அவெல்லாம் என்ன மனுஷன்? பயக்காடு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு இதெல்லாம் வித்தது பத்தாம குடியிருக்கிற வீட கூட வித்துட்டாரா? ஆமாமா, வாடகைக்கு வீடு பாத்துட்டு இருக்கேன். அதனால இப்ப இருக்கிற வீட்டை ஒரு மாசத்துல காலி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காருமா. ஐயோ, இப்படி எல்லாத்தையும் விக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அவ்வளவு பணத்தையும் என்ன பண்ணாருன்னு தெரியலையே. எல்லாத்துக்கும் காரணம் தங்கச்சி மேல சின்ராசுக்கு இருக்கிற பாசம்தாம்மா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். என் தங்கச்சிக்காக சொத்து பத்தேன்ன உசுர கூட கொடுப்பேன்னு நிக்கிறவர்கிட்ட என்னமா சொல்ல முடியும்? உனக்கு என்ன ஏதாவது எடுத்து வச்சுக்க சின்ராசு. கடைசி காலத்துல உனக்கும் சம்சாரத்துக்கு ஆகும்னு கூட சொன்னேன். அதுக்கும் மறுத்துட்டாருமா. தான் தங்கச்சியோட சொத்தை எல்லாம் மீட்டு கொடுக்கறதுக்காக தன்னோட மொத்த சொத்தையும் வித்துட்டாருமா. சின்ராசும் அவர் அப்பா தாத்தான்னு கட்டி காப்பாத்துன அந்த சொத்தை நான் வாங்கிட்டேனேங்கிற வேதனை காலம் பூரா என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்க போதுமா. மாம்சு, நம்ம எல்லா சொத்தையும் வித்து உன் ஆசை தங்கச்சிக்கு தானமா தார வாத்து கொடுத்துட்டியா? உன் தங்கச்சியும் அவ குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம சந்தோஷத்தையும் வாழ்க்கையும் தொலைச்சிட்டல்ல. நீ அவங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை நான் கெடுக்க போறேன். அவங்க யாரையும் அந்த வீட்ல நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். நிம்மதியா தூங்கவும் விட மாட்டேன். சரிங்கய்யா, நான் கிளம்புறேன். சரிம்மா, வரோங்க ஐயா. வாங்க. கே பொன்னி, தங்கச்சி பாசத்தை காட்டி உன்னோட மொத்த சொத்தையும் அந்த துளசியும் அவ குடும்பமும் இப்படி வளைச்சு போட்டுட்டாங்களேடி. விட மாட்டேன் சித்தி. இப்பவே துளசி வீட்டுக்கு போறேன். மருந்த குடிச்சு சாகாம பொழைச்சு வந்த துளசியும் அவ குடும்பமும் இப்ப நான் திட்டுல அவமானம் தாங்க முடியாம அதே வீட்டுல தூக்கு மாட்டிக்கிட்டு 4 பேரும் சாக போறாங்களா இல்லையான்னு பாரு. ஆமாண்டி பொன்னி, அவங்க யாரையும் சும்மாவே விடக்கூடாது. இன்னைக்கு நீ 2ல 1 பாக்கணும். வா போலாம்.